நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல்ல இன்னைக்கு ஹாட் நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு டேட்ல ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அடுத்த 30வது நாள் உங்களுக்கு 30,000 ரூபாய் கிடைக்குங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸை அடுத்த வீடியோவில் சொல்றேன். 10,000 ரூபாய் போட்டா 30,000 ரூபாய் கிடைக்கும்னு சொன்ன ஃபேக் நியூஸ்க்கே லைக்ஸ் அள்ளுது. இன்னைக்கு ஒரு ஃபேக் நியூஸை போட வேண்டியதுதான். பிரியா ஆன்லைன் வந்திருக்கா? வீடியோ சேட் பண்ணலாமா? ஓகே, அம்மா வந்துட்டாங்க. நான் அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணுறேன். எடுத்து பேசண்டி. இல்லைம்மா, ஃப்ரெண்டு தான், அப்புறம் பேசிக்கிறேன். அம்மா, ஃப்ரெண்டு தாம்மா, நானே பேசிக்கிறேன். நீ பண்றது எதுவுமே சரியில்லை. எதுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்க? என்னால எங்கேயும் வெளியே வர முடியாது. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் நினைக்கிற மாதிரி பொண்ணு நீ இல்லையா? சரி, நான் பார்த்துக்கிறேன். தெரியாம உங்ககிட்ட பேசிட்டேன், என்னை விட்டுரு. உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுருவோண்ணா? இன்னைக்கு போட போகிற நியூஸில் எப்படி அலற போகிறேன்னு மட்டும் பார். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு பாருங்க. ஏய், என்னாச்சுடி? ஒன்றும் இல்லைம்மா. என்னடி என்னாச்சு? அப்பா, மா, ஃப்ரெண்டு நினைச்சுதாம்மா பழகுனேன். எங்க போட்டோ வச்சு தப்பு தப்பா என்னென்னமோ பண்ணி ஃபேக்கான நியூஸா ஸ்ப்ரெட் பண்ணிட்டாம்மா. முடியலம்மா. என்னடி சொல்ற? சாரிம்மா, தெரியாம பண்ணிட்டேன். என்ன எல்லா அக்கௌண்ட்டும் பிளாக்காக இருக்கு? ஹலோ ரவிச்சந்திரனா? ஆமாம், நீங்கள்? நாங்கள் ஒரு ஃபோட்டோ தரோம், மார்க்கிங் பண்ணுறியா? ஃபோட்டோவா? என்ன ஃபோட்டோ? எந்த ஒரு செய்தியையும் வீடியோவையும் உண்மைத்தன்மை அறிந்து பரப்புங்கள். இன்றைய டிஜிட்டல் உலகில் தினம் தினம் பல நூறு வீடியோக்களை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது வரும் தகவல்களை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து அதனை பகிர வேண்டும். உண்மைத்தன்மை அறிந்து அதனை பரப்புவதே நன்மை பயக்கும். மாறாக எல்லாவற்றையும் கண்ணை மூடிக்கொண்டு பரப்பினால் அதனால் சார்ந்தவருக்கு கெடுதலே நேரிடும். இது போன்ற பிரச்சனைகளுக்கு பயப்படாமல், பதட்டப்படாமல் போலீஸ் உதவியை நாடுங்கள். இன்றைய டிஜிட்டல் உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சியினை தவறாக பயன்படுத்தி சில மோசடி பேர்வழிகள் இதுபோன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோன்ற சைபர் குற்றம் குறித்த புகார்களுக்கு சைபர் கிரைம் காவல் நிலையத்திலோ அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ www.cybercrime.gov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ
இணையவழி குற்றங்களுக்கான தேசிய உதவி எண் 1930 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புகாரினை தெரிவிக்கலாம். நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்கு உதவி செய்ய காவல்துறை உள்ளது என்பதனை நினைவில் கொள்வோம்.